அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவர்களே. இந்த வான்வழி வகுப்பில் தொடர்ந்து நீங்கள் படித்து வருகிற உங்களுடைய உற்சாகத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாட்களில் உவமைகள், அதாவது பேரபிள்ஸ் என்ற தலைப்பில் நம்ம இந்த தொடரை கவனிக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உவமைகள் புதிய ஏற்பாட்டில் பரலோகத்துக்குரிய சத்தியங்கள் பூலோகத்துக்குரிய சிறிய கதைகளில் இயேசு கிறிஸ்துவாலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹெவன்லி ட்ரூத் டோல்ட் இன் த எர்த்லி ஸ்டோரிஸ். ஆகவே புதிய ஏற்பாட்டு உவமைகள் எப்போதும் ஒரு சத்தியத்தை நமக்கு போதிக்கிறது. லூக்கா 15வது அதிகாரம் முதல் 24 வசனத்தில் இயேசு கிறிஸ்து அடுக்கு தொடராக 3 உவமைகளை போதிக்கிறார். ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இது இருக்கிறது. ஒன்று, 100 ஆட்டில் ஒன்று காணாமல் போனது. 100 sheep, out of that one is lost. இரண்டாவது உவமை, 10 வெள்ளி காசுகள், அதில் ஒன்று தொலைந்து போனது. 10 silver pieces and one was lost. மூன்றாவது, 2 மகன்கள், ஒருவன் கெட்டுப்போனான். 2 sons, one was lost. இந்த 3 உவமைகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒன்றாக இருக்கிறது. லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒரு அழகான செய்தியை நாம் பார்க்கிறோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார். Jesus Christ came into this world to seek that was lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் இவ்வுலகத்திற்கு வந்திருக்கிறார். இங்கே 15ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டம் 2 பாகமாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆயக்காரர் பாவிகள், இன்னொரு பக்கம் பரிசேயர்கள் வேதபாரகர்கள். ஆயக்காரர்கள் என்பவர்கள் வரி வசூலிக்கிற மிகவும் துர்குணம் உள்ள கெட்டவர்கள். பாவிகள் என்பவர்கள் எந்த விதமான நியாயப்பிரமாணத்தையோ மத விஷயத்தையோ கண்டுகொள்ளாமல் பாவத்தில் வாழ்கிற கடுமையான மக்கள். பரிசேயர்கள் என்பவர்கள் நியாயப்பிரமாணத்தை நன்றாக அறிந்து போதிக்கிறவர்கள். வேதபாரகர்கள் என்பவர்கள் வேத வசனத்தை எழுதி கொடுக்கிறவர்கள். ஆக இந்த கூட்டத்தில் 2 வகையான மக்களை பார்க்கிறோம். ஒரு பகுதி பாவிகளால் ஆனது, இன்னொரு பகுதி சுயநீதிக்காரர்களால் ஆனது. இவர்கள் மத்தியில் இந்த 3 உவமைகளை இயேசு சொல்கிறார். அதாவது முதல் உவமையில் பார்க்கிறோம், 15வது அதிகாரம் 3வது வசனம். அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையனாயிருந்து அவைகள் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. இங்கே 100ல் ஒரு ஆடு, நமக்கு 100ல் ஒன்றுனா என்னன்னு தெரியும். 99 கையில் இருக்குது, ஒன்று தான் காணாமல் போச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஒன்று காணாமல் போனால் என்ன நினைக்கிறோன்னா, பரவாயில்ல போனால் போகுது, அது பின்னால் நம்ம போய் அலைய முடியாது, நம்மக்கிட்ட 99 இருக்குது, அதுவே போதும், அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இயேசு எப்படி நினைக்கிறார்னா, ஒன்று கூட தொலையக்கூடாதுன்னு நினைக்கிறார். இதுதான் தேவனுடைய சித்தம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறியவும் ரட்சிப்படையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கு. அப்போது 100 ஆடுகளில் 99 இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த மேய்ப்பன் சந்தோஷப்படாமல் அந்த ஒரு ஆட்டை அவர் தேடி செல்கிறார். இங்கே ஆடு என்று பேசப்படுவது நமக்கு ஒன்றை காண்பிக்கிறது. அந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் என்பதை அது காட்டுகிறது. அதுபோல
நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் கூட நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று அவர் சொன்னதை நாம் பார்க்கிறோம். நானே வாசல், என் வழியாய் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன் என்று தாவீது பேரரசன் 23வது சங்கீதம் 1 வசனத்தில் சொல்கிறார். ஆக ஆடுகள் தொலைந்து போவது இயல்பானாலும் தேடி போகிற கருணை நிறைந்த மேய்ப்பன் தான் இந்த ஊமையினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. அதாவது 99 sheep, 1 sheep was lost, totally 100. Forget about the sheep now. Think about the shepherd. Shepherd has more compassion, love. அதாவது இந்த ஊமையில் காணாமற் போன ஆடு, இருக்கிற ஆடு, அதில் பிரச்சனை. தேடி போகிற கருணை நிறைந்த அன்பு இருந்த அந்த மேய்ப்பனை நீங்கள் தெரிஞ்சுங்க. அந்த மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், காணாமல் போன ஆட்டை தேடி போனதோடு மட்டும் அல்லாமல் காலுடிந்து பயந்து முச்செடிகள் நடுவில் இருக்கிற அதை தோளில் சுமந்து வந்து ஊருக்குள்ளே வந்து என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று அவன் சொல்கிறான். இதை 5-6 வசனங்களை பார்க்கலாம். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, கவனிங்கள், காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. இந்த வசனத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து, இந்த ஆட்டோடு சேர்ந்து நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு அவன் சொல்ல. ஆடோடு நம்ம போய் சந்தோஷமா இருக்க முடியாது. என்ன சொல்றாரு கவனிங்க, என்னோடு சந்தோஷமா இருங்கள், பிகாஸ் ஐ ஃபவுண்ட் த லாஸ்ட் ஷீப், ரிஜாய்ஸ் வித் மீ என்று சொல்றார். அப்போ இந்த ஓமையில 100 ஆடு, அதில் 1 தொலைஞ்சு போச்சு, அதில் சப்ஜெக்ட். காணாமற் போன ஆட்டை தேடின மேய்ப்பன், காணாமற் போன ஆட்டின் மேய்ப்பனுக்கு உண்டான சந்தோஷம் தேவனுடைய பார்வையில் அற்புதமாக இருக்கிறது. இதுதான் அந்த ஊமையினுடைய கருத்து. அடுத்தது 2வது ஊமையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பாருங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதரையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட அவர் அழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், கவனிங்கள், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. இந்த இடத்துல ஒரு பெண் அவள் கழுத்தில் 10 வெள்ளிக்காசை ஒரு நகையாக அணிந்திருக்கிறாள். நம்முடைய தமிழகத்தில் அல்லது தென்னாட்டில் பெண்கள் திருமணமானவர்கள் தாலி அணிந்திருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். சிலர் ஒத்த தாலி கட்டியிருப்பாங்க, சில பேர் தாலிக்கு 2 பக்கமும் தொங்கு தாலி கட்டியிருப்பாங்க. தாலியிலே பல வகைகள் உண்டு. குறைஞ்சது 3வது இருக்கும், நடுவில் தொங்குறது மெயினானது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் 10 வெள்ளிக்காசு அவர்களுடைய கழுத்தில் தொங்குவது வழக்கம். காரணம், அது 10 commandments, 10 கட்டளையை கூட குறிக்கிறது. அந்த கட்டளையின்படி வாழ்கிற ஒரு உண்மை உள்ள ஒரு பெண்ணை அது காண்பிக்கிறது. இப்போ அந்த 10 வெள்ளிக்காசில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அருந்து 1 மட்டும் தொலைஞ்சு போச்சு. ஆனால் தொலைந்து போன காசு எங்கே தொலைஞ்சதுன்னு கேட்டால் வீட்டுக்குள்ளே தான் தொலைஞ்சது. வீட்டுக்குள்ளே கூட எங்கே தொலைஞ்சதுன்னா கண்ணில் பார்க்குற மாதிரி இல்லை. அது எங்கோ அப்படியே உள்ளவே ஓடி கட்டிலடியில் எங்கோ ஒரு மூலையில் போய் சேர்ந்தது. இப்போ அதை நம்ம தேடணும்னா ஒரு விளக்கு தேவை, ஒரு துடைப்பம் தேவை. இதை வச்சு பெருக்கி எடுத்தோம்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சகோதரர்களே, வெள்ளிக்காசு என்பது ஒரு மெட்டல், அதற்கு ஒரு விலை இருக்கிறது. அந்த விலை உள்ள அந்த காசு அந்த 10 ஆக இருக்க வேண்டிய அந்த கயிற்றில் 1 தொலைந்து போனதுனால அது ஒரு குறையாக இருக்குது. இப்போ தேடி வச்சுட்டா அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ காணாமற் போன அந்த வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடிச்ச அந்த பெண் என்ன சொல்கிறா, வாங்க இந்த காசுக்கு ஒரு கும்பிடு போடுங்க அப்படின்னு அவ சொல்ல, வாங்க என்னோட சந்தோஷப்படுங்க தான் சொன்னான். மறுபடியும் இந்த இடத்துல அந்த மெட்டல், அதாவது அந்த வெள்ளி காசு முக்கியம் அல்ல, அந்த பெண்ணுடைய சந்தோஷம் முக்கியம். இதுதான் இயேசுநாதர் சொல்றார். சகோதரர்களே, 1 பேதுரு 1வது அதிகாரம்
18-19 வசனத்தில் வெள்ளி காசாக இருக்கட்டும் அல்லது தங்க காசாக இருக்கட்டும், அதை விட விலையேற பெற்ற ஒரு பொருள் இருக்கிறது. அதை கொண்டு தேவன் நம்மை ரட்சிக்க விரும்புகிறார், காப்பாற்ற விரும்புகிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அது என்ன பொருள்? அது வாட் இஸ் ப்ரெஷியஸ் தென் சில்வர் அண்ட் கோல்ட்? நல்லா கவனிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 18-19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். கடவுள் நமக்கு கொடுக்கிற ரட்சிப்புக்கு விலையாக பொன்னையும் வெள்ளியும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறதா இருந்தால் பணக்காரங்க எல்லாருமே வெள்ளி பொண்ணை கொடுத்துட்டு நேராக மோட்சம் போயிடலாம். 2வது, வெள்ளியும் பொண்ணும் அழிவுள்ள வஸ்துக்கள். இதுதான் நீங்கள் முதல்ல கவனிக்கணும். அது வெள்ளியாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அழிந்து போகக்கூடியது. ஆகவே வெள்ளியை விட பொன்னை விட மேலான ஒன்றை இயேசு கிறிஸ்து நமக்கு தர விரும்புகிறார். அது என்னது? 19 வசனம் பாருங்கள். குற்றமில்லாத 1, மாசற்ற 2, ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே 3, மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அதாவது வெள்ளி பொன்னை விட குற்றமில்லாத மாசற்ற விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆகவே லூக்கா 15 அதிகாரத்தில் காணாமற் போன அந்த வெள்ளி காசை விட மேன்மையான ஒரு விலையை இயேசு கொடுப்பதாக இந்த ஊமையிலே நமக்கு காண்பிக்கிறார். காணாமல் போன வெள்ளி காசு முக்கியம்தான், அதை தேடி கண்டுபிடிச்சிடலாம், மனிதனே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் விலையேற பெற்ற மாசற்ற குற்றமில்லாத இந்த இரத்தத்தை மனிதனால் கொடுக்க முடியாது. ஆகவே அதை நாம் தேட வேண்டும். இப்பொழுது 3வது ஊமையை நம்ம பார்ப்போம். 3வது ஊமை 11 வசனம் பாருங்கள். லூக்கா 15:11. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆசியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆசியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இது ஒரு நீண்ட கருத்துகள் அடங்கிய ஒரு ஊமை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சராசரியான ஒரு விஷயந்தான் இது. ஒரு பெரிய ஆள், அவருக்கு 2 பசங்க. அந்த 2 பையன்களில் சின்ன பையன் என்ன கேட்டான், எனக்கு சேர வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்துரு அப்படின்னு கேட்டான். ஆனால் அந்த தகப்பன், நான் செத்த பிறகு எடுத்துங்க அப்படின்னு அவன் சொல்லலை. என் சொத்து நான் ஏன் தரணும், நீங்கள் போய் சம்பாரிச்சிங்க அந்த மாதிரியும் சொல்லலை. மாறாக தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டான். அவன் உயிரோடு இருக்கும் போதே பங்கிட்டு கொடுத்துட்டான். ஆக பெரியவனும் வாங்கிட்டான், சின்னவனும் வாங்கிட்டான். சின்னவன் என்ன செய்தான், அந்த சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பட்டணத்துக்கு தூரமாக போனான். அங்கே போய் எல்லாத்தையும் அவன் செலவு பண்ணிட்டான். குறிப்பாக அவனுடைய பணம் எப்படி செலவாச்சுன்றத அதே சுவிசேஷ புத்தகம் லூக்கா 15 அதிகாரம் 30 வசனம் பாருங்கள். வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன். இந்த இடத்துல அந்த இளைய குமாரன் தன்னுடைய முழு பணத்தை பெரும்பாலும் எப்படி இழந்தான், எப்படி அதை தொலைத்தான் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வேசிகள் அவனிடத்தில் இந்த பணத்தை அபகரித்து கொண்டார்கள். மற்றபடி அவன் பாவ வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அழிச்சிட்டான்.
போதாக்குறைக்கு அந்த தேசத்தில் ஒரு கொடிய பஞ்சம் வந்துடுச்சு. யார் வீட்லையும் சரியான சாப்பாடு கிடையாது, வேலை கிடையாது. கடைசியில் இந்த பெரிய பணக்காரனுடைய இந்த மகன் ஒரு விவசாயி, ஒரு குடியானுடைய வீட்டுக்கு போய், ஐயா ஒரு கூலி வேலை தாங்கன்னு கேட்கும்போது பன்றிகளை மேய்க்கிற ஒரு வேலையை அவனுக்கு கொடுத்தாங்க. அந்த பன்றியை அவன் மேய்க்கும் போது பன்றிகளுக்கு தவிடு போடுவாங்க. அந்த தவிடு எடுத்து சாப்பிடலான்னு அவன் ஆசைப்பட்டிருக்கான். அதை கூட அவனால் சாப்பிட முடியல. காரணம், அந்த எஜமான், அந்த குடியானவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறான். அந்த வேளையில் அவனுக்கு மிகுந்த பசி. அந்த பசி மரண பசியாக இருக்கிறது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அது மாதிரி இந்த மனிதனுக்கு பசியினுடைய கொடுமை. மனிதனுடைய வாழ்க்கை 3 படலங்களாக இருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். மனிதனுடைய இந்த பேசிக் நீட் ஃபுட்டு தான். முதலாவது தேவை உணவு தானே. அப்போ உணவே இல்லை இவனுக்கு, பசினால் நான் சாகிறேன் அவன் யோசிக்கிறான். இந்த ஓமையில் இயேசு கிறிஸ்து நம்ம இன்னும் கொஞ்சம் நெருங்கி நமக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த ஓமையை எங்கே எப்பொழுது சொன்னார்? ஆயக்காரரும் பாவிகளும். அதாவது ஆயக்காரர்கள் என்பவர்கள் வரி வசூலிக்கிற துரோகிகள், பாவிகள் என்பவர்கள் பிரமாணமற்றவர்கள், தேவனற்றவர்கள். பரிசேயர் சதுசேயர். பரிசேயர் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டினுடைய போதகர்கள். வேதப்பாரர்கள் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டை எழுதி கொடுக்கிறவர்கள். இந்த 2 பேருக்கு இடையில இயேசு இந்த ஓமையை சொல்றார். இந்த ஓமையில காணாமற் போன ஆடு மேய்ப்பன் தேடி போனான். காணாமற் போன வெள்ளிக்காசு தொலைச்சவளே தேடி போய் அதை கண்டுபிடிச்சா. ஆனா காணாமற் போன இந்த மகனை தேடி தந்தை போகவில்லை. அதான் ஆச்சரியம். அந்த பையன் போனானே, அவன் பின்னாலே அவங்க அப்பா போல. அவன் போனா, அவன் அழிச்சான், அவன் பசினால் இப்போ சாகிறான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நீங்கள் ஒரு ஆடு இல்லை, நீங்கள் ஒரு வெள்ளிக்காசு இல்லை, அதை விட மேலானவர்கள் நீங்கள். ஏன்னா மனிதர்களாகிய நாம் ஆத்மாவோடு படைக்கப்பட்டிருக்கிறோம். Man is a soul. We have a reasoning conscious. We can know what is right and wrong. ஒரு ஆட்டுக்கு இந்த அறிவு கிடையாது, அதுவா திரும்பி வர்றதுக்கு. ஒரு வெள்ளிக்காசுக்கு நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு சக்தி கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் பேச முடியும், தன் உணர்வை வெளிப்படுத்த முடியும். இங்கே பசியால் சாகிற இந்த வாலிபன் எழுந்து போவதுக்கு முன்னால இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அவன். அதுதான் அவன் சொல்றான் பாருங்கள், 18ஆம் வசனம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இந்த இடத்துல அந்த வாலிபன் பணத்தை தொலைத்து விட்டேன், யாரிடத்தில் இதையெல்லாம் இழந்தேன், எப்படியெல்லாம் அதை இழந்தேன், யார் என்னுடைய விரோதி, என் பாக்கெட்டு ஓட்டையாக இருந்தது, அதனால் காசெல்லாம் கொட்டி போச்சு, இந்த மாதிரியான நொண்டி சாக்குகள் எதையும் சொல்லாமல் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவான செய்தியை சொல்கிறான். பாவம் செய்தேன். பாவம் என்பது மனதால் செய்யப்படுவது, ஆத்மாவுக்குரியதாக இருக்கிறது. Sin basically belongs to the soul. The soul that commits sin shall die. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து விட்டார்கள். ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3வது அதிகாரம் 10வது வசனம். ஆக இந்த வாலிபன் இத்தனைக்கும் காரணம் என்ன என்று ஒன்றை சொன்னான். ஐ கமிட்டட் சின். நான் பாவம் செய்தேன் என்று சொன்னான். இந்த ஊமையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் காணாமற் போன ஆட்டை போல இருக்கிறீர்களா? காணாமற் போன வெள்ளிக்காசை போல இருக்கிறீர்களா? அல்லது காணாமற் போன மகனை போல நீங்கள் இருக்கிறீர்களா? காணாமற் போன ஆடு 100ல் 1, காணாமல் போன வெள்ளிக்காசு 10ல் 1.
காணாமற் போன மகன் 2 1. 2 பையன், அதில் ஒருத்தன் காணாமல் போயிட்டான். இந்த கதையை தான் நீண்ட காலமாக ப்ராடிகல் சன் அப்படின்னு ஆங்கிலத்திலும் கெட்ட குமாரன் என்று தமிழிலும் கொஞ்சம் கொச்சையாக மக்கள் மத்தியில் பேசுவதை நீங்கள் பார்க்கலாம். எந்த இடத்துலையுமே கெட்ட குமாரன் என்ற வார்த்தை கிடையாது, ப்ராடிகல் சன் என்ற வார்த்தை கிடையாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய டோட்டாலிட்டி, அவனுடைய வாழ்க்கையினுடைய மொத்த விஷயமும் ஒரு கெட்ட குமாரனை போல இருக்கிறது. அதனால் அவர்கள் அப்படி சொல்வது வழக்கமாக இருக்கு. ஆனாலும் இந்த வாலிபன் தன்னுடைய நிலைமைக்கு காரணம் என்ன என்பதை அவன் புரிஞ்சுக்கிட்டான். ஆகவே தகப்பனே வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு பதிலாக அவன் தகப்பனுடைய வீட்டை தேடிக்கொண்டு ஓடுறான். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய பாவத்தை உணரும்போது அவன் தேவனிடத்துக்கு மனம் திரும்ப வேண்டும். இதுதான் அந்த ஊமையினுடைய பாட்டம் லைன். கவனிப்போம். 18வது வசனம், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பணத்தை தொலைச்சிட்டேன், நோயை சம்பாதிச்சுக்கிட்டேன், பசியினால் சாகிற, எலும்புருக்கி நோய் வந்து விட்டது, காச நோய் வந்து விட்டது, குஷ்டரோகம் என்னை தொட்டி கொண்டது. இது மாதிரிலாம் அவன் லிஸ்ட் எதுவும் சொல்லலை. ஒரே ஒரு பாயிண்டாக சொன்னான், ஐ ஹவ் சின்ட் அகெயின்ஸ்ட் யூ. பாவம் நம்மை கொல்லுகிறது சகோதரர்களே. இயேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலமாக ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக சொல்றாரு, நாம் அனைவரும் பாவம் செய்தவர்களாக இருக்கிறோம். அதான் செய்தி. அதாவது ஆயக்காரன் தான் மோசமான பாவி, பாவிகள்ன்ற வாழ்க்கை செய்கிறவர்களும் மிகுந்த பாவிகள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் பாவிகள் என்பதை இயேசு காண்பிக்கிறார். எல்லாரும் தங்கள் பாவத்தை உணர வேண்டும் என்று இயேசு இந்த ஓமையிலே சொல்லுகிறார். கவனிப்போம். 20வது வசனம், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திலே வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு 1, மனதுருகி 2, ஓடி 3, அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு 4, அவனை முத்தம் செய்தான். அதாவது மனம் திரும்பி வருகிற இந்த பையன், இந்த வாலிபன் தூரத்தில் வரும்போது தகப்பன் முகத்தை திருப்பி கொண்டான். ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு இந்த வீட்டுக்குள்ள அவனை சேர்க்காத, அவனை அடித்து துரத்து அப்படின்னு சொன்னால் நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக அவனை கண்டு மனது உருகி முன்னால் ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை. தேவன் நம்மை எவ்விதமாக நேசிக்கிறார், எவ்விதமாக நம் மீது மனதுருகிறார், நமக்கு சமாதானத்தின் அன்பின் முத்தங்களை தருகிறார், நம்மை ஏற்றுக்கொள்கிறார். When you repent truly, God shows compassion and give you the peace of kisses. உனக்கு சமாதானத்தின் முத்தத்தை அவர் தருகிறார் என்று இயேசு சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த வந்தவனை அந்த தகப்பன் பார்க்குறாரு, கிழிந்த உடை, நாற்றம். ஆகவே என்ன செய்தாராம், அவனுக்கு புதிய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், அதாவது காஸ்ட்லி ட்ரெஸ்ஸஸ் அவனுக்கு கொடுத்துருக்கான். 2வது அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தானாம். அந்த மோதிரம் எதை காட்டுதுன்னா, அந்த காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் தன் குடும்ப அங்கத்தினர்களுக்கு ஒரு முத்திரை மோதிரத்தை கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. அரசர்கள் இளவரசர்களுக்கு முத்திரை மோதிரம் கொடுக்கறது வழக்கமாக இருந்தது. ஆகவே தகப்பன் என்ன செய்தார், வீட்டுக்கு வந்த உடனே அவனுக்கு ஒரு மோதிரத்தை கொடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, யூ ஆர் நாட் எ சர்வெண்ட், யூ ஆர் நாட் எ ஸ்லேவ், யூ ஆர் மை சன், ஐ ரெஸ்டோர் த ரிலேஷன்ஷிப். அதற்கான அடையாளம் தான் அந்த மோதிரம். அது மாத்திரமில்லை, ஒரு மோதிரத்தையும் கொடுத்துட்டு காலை பார்த்தா அவனுக்கு பாதரட்சை இல்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய காலத்தில் அடிமைகள் செருப்பு போடக்கூடாது. 2000 years ago in Palestine, slaves cannot wear sandals. அடிமைகள் காலடிகளை உபயோகப்படுத்தக்கூடாது. ஆனால் பையனாச்சே, சொந்த மகன், அவன் ஒரு அடிமை கிடையாது. ஆகவே அவனுக்கு ஒரு பாதரட்சை கொடுத்தாராம். அதாவது உயர்ந்த வஸ்திரம், அது மறுபடியும் அன்பை வெளிப்படுத்துது, மோதிரம் உறவை வெளிப்படுத்துது, அந்த
பாதரட்சை அவனுடைய ஸ்டேட்டஸ், அவனுடைய தகுதியை இப்பொழுது வெளிப்படுத்துது. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய விருந்து செய்தான், ஒரு மகிழ்ச்சியை அந்த வீடு கொண்டது. அது மாத்திரம் இல்லை, அவன் சொன்ன ஒரு கடைசி வார்த்தை கவனிங்க. 24வது வசனம், 24வது வசனம் பாருங்கள். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த வசனம் உங்களுக்கு புரியுதுங்களா? மை சன் வாஸ் லாஸ்ட், நவ் ஃபவுண்ட். மை சன் இஸ் டெட், நவ் ஹி இஸ் அலைவ். கவனிச்சிங்களா? என்ன சொல்றாரு? உயிரோடு தான் பையன் இருக்கான், அவன் வீட்டுக்கே வந்துட்டான். இப்போ என்ன சொல்றார் தகப்பன்? ஒரு சமயத்தில் அவன் காணாமல் போயிட்டான், இப்போ காணப்படுகிறான். பையன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான், ஆனால் அவன் பாவத்தில் இருந்தப்போ அவன் செத்துட்டான். அவன் பாவத்திலிருந்து மனம் திரும்பினால அவன் பிழைச்சிக்கிட்டான். உயிரோடு இருக்கிற ஆளை பார்த்து தகப்பன் சொல்றாரு டேட் அண்ட் அலைவ்ன்றார். அர்த்தம் உங்களுக்கு புரியுதுங்களா? நாம் பாவத்தில் இருக்கும்போது காணாமற் போனவர்கள், நாம் பாவத்தில் இருக்கும்போது செத்து போனவர்கள் தேவனுடைய பார்வையில். நாம் மனம் திரும்பி வரும்போது பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் நம்ம அடையல, மறுபடியுமாக நம்முடைய ஆத்மா வாழுகிறதாக மாறுகிறது. எபேசியர் 2வது அதிகாரம் 1 வசனம் பாருங்கள். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பாவத்திலே மரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துக்குள் அவர்கள் வந்து விடும்போது உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். அதாவது நம்ம செத்து சுடுகாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை, செத்து உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு ஆத்மாவில் அவனுக்கு ரட்சிப்பு உண்டு. இன்றைக்கு நம்ம கவனித்த இந்த உவமையில் காணாமற் போன ஆடு அறிவற்றது, காணாமற் போன நாணயம், வெள்ளி நாணயம், காசு, அதுக்கு அறிவு இல்லை, ஆவி இல்லை. அதை தேடுறதுக்கு ஒரு ஆள் போனால் நல்லது தான். ஒரு நல்ல மெய்ப்பெண் போகணும், ஒரு நல்ல பெண் அதை தேடணும். ஏன்னா அது ரெண்டும் திரும்பி வராது. அதுக்கு அறிவு கிடையாது, அதுக்கு உணர்வு கிடையாது, அதுக்கு ஆத்மா கிடையாது. ஆனால் மனிதன் வந்து காணாமற் போயிட்டா திரும்பி வர வேண்டிய பொறுப்பு அவனுடையது. அதுபோல எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மனம் திரும்புவது எவ்வளவு அவசியம் என்பதை தான் இந்த ஊமையானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்போதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கும் கட்டளையிடுகிறார். எப்படி இந்த காணாமற் போன இந்த ப்ராடிகல் சன், இந்த கெட்ட குமாரன், அவனாக நான் ஒரு பாவம் செய்தேன் என்று திரும்பினானோ அவ்விதமாக நாம் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். இந்த ஓமையை கேட்ட நீங்கள் மனம் திரும்பத்தக்கதாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த அளவில் இன்றைய செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிற. நாளை நாம் சந்திப்போம், பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, காணாமற் போன ஆட்டின் பின்னே சென்ற கருணை நிறைந்த மேய்ப்பனுக்காகவும், தொலைந்து போன நாணயத்தின் பின்னே சென்ற வெளிச்சத்துக்காகவும், அதை தேடி சென்ற அந்த பெண்ணுக்காகவும், அதைவிட அதிகமாக காணாமற் போன மகன் அவனாக திரும்பி வந்து காணாமற் போனான், காணப்படுகிறான், மரித்து போனான், பிழைத்திருக்கிறான் என்ற அற்புதமான ஒரு நலனை அவன் அடைந்தது போல நாங்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்பட எங்களுக்கு உதவி செய்திடலும். கேட்ட இந்த நற்செய்தியை ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?